பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழ்நாடு சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. கரூர் துயரத்திற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட உள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையை எத்தனை நாட்களுக்கு நடத்துவது என்பது குறித்து சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூடி விவாதித்தது. பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு தமிழ்நாடு சட்டப்பேரவை நாளை காலை 9:30 மணிக்கு கூடும் என்று அறிவித்தார். மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 8 பேருக்கும் இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கும் கேரள முன்னாள் முதல்வர் VS அச்சுதானந்தன், ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஷிபு சோரன், நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி, IAS அதிகாரி பீலா வெங்கடேசன் ஆகியோருக்கும் இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் TK அமுல் கந்தசாமி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படும். அதன் பின்பு முதல் நாள் நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்படும். நாளை காலை சட்டமன்ற கூட்டத்தொடரானது காலை 9:30 மணிக்கு கூடி மறைந்த முன்னாள் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக கரூர் நடைபெற்ற துயர சம்பவம், திரு TK அமுல் கந்தசாமி சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அவர்கள் மறைவு குறித்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பேரவை நிகழ்ச்சிகள் அன்றைய தினம் ஒத்திவைக்கப்படும். வரும் புதன்கிழமை 2025-2026 ஆண்டின் கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கை பேரவை முன்வைக்கப்படும். வியாழக்கிழமை அதன் மீது விவாதமும், வெள்ளிக்கிழமை விவாதத்திற்கு பதிலுரை மற்றும் வாக்கெடுப்பு நடைபெறும். முக்கிய சட்ட முன்வடிவுகளும் இக்கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்படும். இக்கூட்டத்தொடரில் கரூர் உயிரிழப்பு, இருமல் மருந்து விவகாரம், சிறுநீரக திருட்டு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.